மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எடுக்க போகிற புதிய முயற்சியில் ரொம்ப யோசிச்சு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக நான் அதை செய்ய முடியுமா, ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் வசனம் 12 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ எடுக்க போற முயற்சி, நீ எடுக்க போற காரியம், நீ அட்டன் பண்ண போற எக்ஸாம், இல்லை ஒரு தொழில், எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா தேவ சமூகத்துல அப்பா எனக்கு உதவி செய்வார், ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், சங்கீதம் 91 இருக்கிற பாதுகாப்பு என் மேல் இருக்குதுன்னு சொல்லி தைரியமா கடந்து செல்லுங்க. இந்த உங்களுக்கு நீங்க யோசிச்சு செய்கிற காரியத்தினாலே சில ஆண்டுகளை நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க. யூ டிலேட் few years. இப்போ நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி முன்பாகவே எடுத்திருக்கணும். இப்போ நீங்க எடுக்க வேண்டிய பிஜியை ரொம்ப நாளுக்கு முன்னாலே எடுத்திருக்கணும். நீங்க ரொம்ப டிலே பண்ணி கொண்டிருந்தீங்க. என்னால் முடியுமா, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த கோர்ஸை பண்ண முடியுமா, இதை நான் செய்ய முடியுமான்னு ரொம்ப யோசித்து கொண்டிருந்தீங்க. யூ ஹவ் டிலேட் ஃபார் few years. இந்த நேரம் தைரியமாக எடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். எந்த இடத்துல நம்ம தோத்து போக மாட்டேங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஜபத்தோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், ஏசப்பா நடத்துவார். அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். என்னை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கார். அப்படி சொல்லி நீங்க கடந்து போகிற பொழுது எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபெயிலியர் வராது. தைரியமா கடந்து போங்க. உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நான் சொல்லுகிறபடி முதல் அடி எடுத்து அந்த முதல் முயற்சியில் இறங்குங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு ஒத்தாசை கடந்து வரப்போகிறது. நீங்க எதிர்பார்க்காத மனித சகாயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வர போறார். அப்பா உங்களோடு கூட இருக்கிறத அற்புதங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய் ஆண்டவர் காண்பிக்க போறார். இதற்கு மேலே நீங்க டிலே பண்ணி கொண்டிருக்காதீங்க. ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகள் நீங்க டிலே பண்ணிட்டீங்க. அதனால இந்த முயற்சியும் எந்த முயற்சியா இருக்கட்டுமே, நீங்க எடுக்கிற ஜெபத்தோடு எடுக்கிற எந்த முயற்சியா இருந்தாலும் தைரியமா கடந்து போங்க. அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். இனிமேலையும் டிலே பண்ணாதபடி ஆண்டவரே சங்கீதம் 91 பாதுகாப்பு நடத்துங்கன்னு சொல்லி கடந்து போங்க. கர்த்தருடைய நடத்துதல் உங்க மேல இருக்கோ, அந்த தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கோ. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கிருபை உங்களை நிரப்போ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.